அமெரிக்கா பல நேரங்கள்ல உலகம் பூரா நடக்கக்கூடிய பல விஷயங்கள சொல்லுவாங்க. ஆனா, அத நம்புறதா, நம்பாம இருக்கிறதாங்கிறது தான் சிக்கலே. காரணம் பல நேரம் பொய்யும் பேசும், பல நேரம் உண்மையும் பேசும். அப்படி அமெரிக்கா இப்ப பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நேட்டோ மாரியே ஒரு அமைப்ப உருவாக்குறக்கு ரஷ்யா, சீனா, ஈரான் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். நேட்டோ மாரியே அமைப்ப உருவாக்கணும் அப்டின்னா, நிலப்பரப்பு பக்கத்துல பக்கத்துல இருந்து தொலையணும். அதே மாரி, என்னதான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நேட்டோ கூட்டமைப்புக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்கு அப்படின்னாலும், அமெரிக்கா தான் டாலர பம்ப் பண்ணணும், திட்டங்கள பம்ப் பண்ணணும். இந்த கூட்டம் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேர்ந்து, "உனக்கு நான் எதிரி, எனக்கு நீ எதிரி" அப்படின்னு வாய் பேசிட்டு கடைசியில உலகத்துக்கே உபதேசம் பண்ணுவார்கள். அந்த மாரி ஒரு செட்டப் இங்க அமையுமா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவும் பெரிய அளவுல பம்ப் பண்ண முடியாது. சீனா பம்ப் பண்ணவே மாட்டாய்ங்க. ஈரான் பாவம் பம்பே கையில இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும்? சரி இந்த 3 நாடுகள் சேர்ந்துட்டா, இந்த 3 நாடுகள் பின்னாடி யாரு போவா? ரஷ்யா பின்னாடி ஸ்தான் நாடுகள் போகுமா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே கூட்டமைப்புல இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சீனா பின்னாடி யார் போவா? யாருமே முடியாதே. ரஷ்யாவே முடியாது. உக்ரைன் யுத்தம் முடிஞ்ச உடனே, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரஷ்யா ஆயிருச்சு அப்படின்னா, ரஷ்யா, சீனா பார்டர் தான் வெடிக்கும். அப்படி இருக்கும்போது சீனா பின்னாடி யார் வருவா? சீனாவ முதல்ல இந்த கூட்டணிக்குள்ள வச்சுக்க முடியுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஈரான பொறுத்தவரையும் நேட்டோவ விட சூப்பர் நேட்டோ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நாடு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா நாட்டுக்குள்ளேயும் ஒரு இயக்கத்த வச்சுக்கிட்டு, அது ஏன் உருவாக்கணும் அப்படின்னு தனியா ஒரு ஃபார்முலாவே வெளிப்படையா போட்டு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது, இந்த நேட்டோ அப்படிங்கிறது அமெரிக்கா பொய் சொல்லுது. ஆனா, இந்த 3 நாடுகளும் ஒரு கூட்டணி அமைச்சு, நமக்கு எதிரா வருவாய்ங்க அப்படிங்கிறக்காக, அத அப்படியே சொல்லாம, அப்படியே பூதம் மாரி சொன்னா தானே அமெரிக்காவுக்கு அழகு. அதனால சொல்லியிருக்கார்கள். நேட்டோவ மாரி ஒரு கூட்டமைப்ப உருவாக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட லிஸ்ட்லயே இருக்காது.